வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நம்ம மோடி மஸ்தானும் இந்த சங்கி கூட்டமும் சேர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்னொரு முக்கியமான அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது நேத்து நீங்க பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் சார்பாக ஒரு ஒர்க்கிங் பேப்பரை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷேர் ஆஃப் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் கிராஸ் கண்ட்ரி அனாலிசிஸ். அதாவது கிட்டத்தட்ட 167 நாடுகள்ல 1950 தொடங்கி 2015 வரைக்கும் எப்படி ரிலிஜன் பேஸ்டா பாப்புலேஷன் மாறி இருக்குது, எந்தெந்த நாடுகள்ல எந்தெந்த ரிலிஜன் சம்பந்தப்பட்ட பாப்புலேஷன் அதிகரிச்சிருக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத ஒரு அனாலிசிஸ் இவங்க பண்ணிருக்கிறாங்க. பண்ணி ஒரு 67 பேஜ் ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. இதுல பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுல முக்கியமா மீடியா, அதுவும் குறிப்பா கோதி மீடியா ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸோட பாப்புலேஷன் ஷேர் 7.8% குறைஞ்சிருக்கு. அதாவது 1950 84.68% இருந்தது. 2015 78.06% குறைஞ்சிருக்கு. அதே நேரத்துல முஸ்லிம்ஸோட பாப்புலேஷன் ஷேர் பாத்தீங்கன்னா 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 1950 வெறும் 9.84% இருந்தது. 2015 14.09% இருக்கு. இதே மாதிரி கிறிஸ்டியன் பாப்புலேஷனும் கிட்டத்தட்ட 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.24% இருந்தது, 2.36% இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இத இந்த கோதி மீடியா எப்படி பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய ஹிந்து மக்களை தூண்டி விட்டு பயமுறுத்தலாம் அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா நேத்துல இருந்து மீடியால செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா நார்த்ல இருக்கக்கூடிய மீடியாலாம் இதை தொடர்ந்து டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, நாங்க சொன்ன போதெல்லாம் நீங்க நம்பல பாத்தீங்களா? இப்ப டேட்டாவே சொல்லுது பாருங்க. 1950 தொடங்கி 2015 வரைக்கும் முஸ்லிமோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால ஹிந்துக்களே உங்களுக்கு ஆபத்து, முடிச்சுக்கோங்க, பாஜக தான் உங்களை காப்பாற்ற முடியும், மோடி ஒருத்தலாக தான் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நரேட்டிவை இன்னும் தீவிரமா நேத்துல இருந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், மத்த மீடியா உங்களுக்கு சொல்ல தவறக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக இந்து மக்களிடையே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த சர்வேயை வெறும் இந்தியால மட்டும் நடத்தல, 167 நாட்களுடைய டேட்டாவை வச்சுக்கிட்டு, டிமோகிராபிக் டேட்டாவை வச்சுக்கிட்டு இந்த சர்வேயை அவங்க நடத்தி இருக்கிறாங்க. இந்த 167 நாடுகள்ல கிட்டத்தட்ட 123 நாடுகளுக்கு மேல இதுதான் ட்ரெண்ட். அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ரிலிஜனுடைய பாப்புலேஷன் மெதுவாக குறைந்து கொண்டு வருகிறது. இன்ஃபேக்ட் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் 75% இருந்தது. கிட்டத்தட்ட 22% வரைக்கும் சில நாடுகள்ல எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்க்கும்பொழுது இந்தியாவில் இந்த ஹிந்துக்களுடைய 7.8% அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி வெரி நெக்லிஜிபிள். ஆனா இந்த விஷயத்த எந்த கோதி மீடியாவும் உங்களுக்கு சொல்லாது. நம்பர் 1. இது ஏன் இப்படி குறையுதுன்னா அதுக்கு பல விதமான காரணங்கள் இருக்குங்க. இன்னைக்கு வேர்ல்டு இட் இஸ் பிகம் மோர் டைவர்ஸ். எல்லாரும் போய் நிறைய வெளிநாடுகள்ல செட்டில் ஆறாங்க. அந்த நாட்டிலேயே செட்டில் ஆகி அந்த நாட்டிலேயே ஒர்க் பண்ணி அங்கேயே வாழ்ந்து அங்கேயே சிட்டிசன்ஸா மாறுறாங்க. இது போன்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. நிறைய பேர் ரிலிஜன் மாறுறாங்க. இந்த மதம் எனக்கு பிடிக்கல, நான் வேற மதத்துக்கு மாறுறேன், நான் கிறிஸ்டியானிட்டி அடாப்ட் பண்றேன், இல்ல நான் ஹிந்துவிசம் விட்டுட்டு நான் இஸ்லாம் அடாப்ட் பண்றேன், புத்திசம் அடாப்ட் பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்பட்டு கன்வெர்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு மதமே வேண்டாம், நான் ஏத்திஸ்ட், எனக்கு எந்த மதமுமே வேண்டாம் அப்படின்ட்டு மதத்துல இருந்து வெளியேறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி பல காரணங்களை சொல்லலாம். நிறைய குழந்தை பெற்றுக்கக்கூடிய நாடுகளும் இருக்கு. அதுக்கு நான் பின்னால வரேன். ஏன்னா இவங்க சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள் அதிகமா குழந்தை பெற்றுப்பாங்க இல்லையா, அதுவும் எந்த அளவுக்கு போய் அப்படிங்கறத இந்த காணொலியில உங்களுக்கு நான் சொல்றேன். சோ இந்த காரணங்கள்னால வேர்ல்டு மோர் ஹெட்ரோஜினஸ், மோர் டைவர்ஸ் ஆனதுனாலதான் இது போன்ற மெஜாரிட்டி ரிலிஜனோட பாப்புலேஷன் பர்சன்டேஜ் குறையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. அடுத்தது OECD கண்ட்ரிஸ், அதாவது உலகத்திலே மிகவும் அதிக டெவலப்மெண்ட் ஆன கண்ட்ரிஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 38 நாடுகள் இருக்கு. அதை OECD நாடுகள்னு சொல்லுவாங்க. இந்த நாடுகள்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா குளோபல் ஜிடிபில 60% இந்த நாடுகள் கான்ட்ரிபியூட் பண்ணும். வேர்ல்ட் ட்ரேட்ல கிட்டத்தட்ட 75% இந்த நாடுகள் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்படிப்பட்ட 38 நாடுகள்ல 33 நாடுகள்ல மெஜாரிட்டி கம்யூனிட்டியோட பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 29%. மேக்சிமம் டிக்ரீஸ் வெல் டெவலப்ட் கண்ட்ரீஸ்ல தான் பாக்குறாங்க.
இதற்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்ட்ரிஸ் வந்து ஹைலி டெமோக்ராட்டிக், எல்லா மதங்களையும் மதிக்கிறாங்க, மதசார்பற்ற நாடுகளா இருக்கிறாங்க, ரொம்ப லிபரலா இருக்கிறாங்க, இன்க்ளூசிவ் கோத் அங்க இருக்கு, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய எல்லா மதத்தை சேர்ந்தவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அவங்களுடைய எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுனாலதான் இந்த டீமோகிராபிக் சேஞ்சஸ் நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வளர்ந்த நாடுகள்ல இந்த டீமோகிராபிக் சேஞ்சஸ் அதிகமா பார்க்க முடியுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான பாயிண்ட். அதை வந்து யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அதற்கான காரணம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இன்னும் சனநாயக ரீதியாக சனநாயக முறைகளை பின்பற்றக்கூடிய வளர்ந்த நாடுகளில் இந்த சேஞ்ச் இன்னும் அதிகமா நம்ம பாக்குறோம். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்தியாவோட 7.82% அப்படிங்கிறது ரொம்ப நெக்லிஜிபிள். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகளில் கிட்டத்தட்ட 38 இஸ்லாமிய நாடுகள்ல பாத்தீங்கன்னா 25 இஸ்லாமிய நாடுகள்ல அவங்களுடைய பாப்புலேஷன் மெஜாரிட்டி முஸ்லிம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதற்கு முக்கியமான காரணம் எந்தெந்த நாடுகள்ல வந்து மெஜாரிட்டி பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதற்கு காரணம் அந்த நாடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சர்வாதிகார ஆட்சி நடக்குது. முஸ்லிம் கண்ட்ரிஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யாராவது ஷேக்கோ சுல்தானோ அவங்க கீழே தான் ஆட்சிகள் நடக்கும். அங்க வந்து இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து டெஃபினட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க இருந்து நீங்க வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் போனீங்கன்னா போறவங்க ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும். நீங்க அங்க போய் எவ்வளவு நாள் வேணாலும் தங்கலாம், எவ்வளவு வேணாலும் ஒர்க் பண்ணலாம், கை நிறைய சம்பளம் வாங்கலாம். ஆனா அந்த கண்ட்ரிஸ்ல நீங்க சிட்டிசன் ஆக முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பாப்புலேஷன் growth பிரிசர்வ் பண்றது அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது. இதற்கு முக்கியமான காரணம் அங்க இருக்கக்கூடிய சர்வாதிகார முறையான ஆட்சி அப்படிங்கறத இந்த டேட்டால இருந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆனா இதையும் கோதி மீடியா உங்களுக்கு சொல்லாது. அடுத்தது இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகளை பார்ப்போம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள், முக்கியமான நாடுகள் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான். இங்க எல்லாம் என்ன ட்ரெண்ட் பார்க்க முடியுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ரிலீஜியனுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மைனாரிட்டிஸோட பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல இதுதான் நிலைமை. ஆனா இந்தியாவில் அதுக்கு டோட்டலா ரிவர்ஸா இருக்கு. அப்ப அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பங்களாதேஷ்ல வார் நடக்கும் பொழுதும், பங்களாதேஷ்ல ஹிந்துக்கு எதிரான வன்கொடுமை நடக்கும் பொழுதும் அவங்க எல்லாம் தஞ்சம் அடையறதுக்காக இந்தியாவை தேடி வந்திருக்கிறாங்க. இதே நிலைமைதான் மயான்மார்ல. அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் பாத்தீங்கன்னா புத்திசம் அதிகம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க ஒடுக்கடுப்படும் போது கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுறாங்க. அவங்களும் இந்தியாவுல நிறைய பேர் வந்து தஞ்சம் போடுறாங்க. ஸ்ரீலங்கால வார் நடக்கும் போது எத்தனை இலங்கை தமிழர்கள் அகதிகளாக இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் மற்ற வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிருக்கிறாங்க. அதனால ஸ்ரீலங்காவிலையும் பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் பாப்புலேஷன் மெஜாரிட்டி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போன்ற காரணங்கள்னால அல்டிமேட்டா என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே நாம சந்தோஷப்படணும். ஏன்னா இந்தியாவோட ட்ரெண்ட் ஒரு ஆரோக்கியமான ட்ரெண்ட். இங்க இன்க்ளூசிவ் growth இருக்கு, மைனாரிட்டிஸ ரெஸ்பெக்ட் பண்றோம், மைனாரிட்டிஸ வந்து they feel protected, இந்தியாவில இருந்தா நம்ம சேஃபா இருப்போம்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அதிகம் இந்தியாவுக்கு வராங்க அடைக்கலம் தேடி. இங்க அவர்களுக்கும் சேர்ந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சியை வந்து 1950 இருந்து 2015 வரைக்கும் பெரும்பாலும் ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்திருக்கு. அந்த டியூரேஷனுக்கு தானே இவங்க இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு தெளிவா பண்றாங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. 1950 இருந்து 2015 வரைக்கும் தான் பண்ணிருக்காங்க. இதற்கு முக்கியமான 2 காரணங்கள் என்னன்னு தெரியுமா? ஒண்ணு, 2014 மோடி வந்து பிரதமர் ஆயிட்டாரு. 2014 அப்புறம் இந்த 10 வருஷத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மையான பிக்சரை இவங்க உங்களுக்கு காட்ட மாட்டாங்க. அதுக்கான தைரியமும் இவங்களுக்கு கிடையாது, திராணியும் கிடையாது. ஏன்னா அதற்கு முக்கியமான 2வது காரணம், இவங்க சென்சஸே எடுக்கல. 10 வருஷமா ஆட்சியில இருந்தீங்கல்ல, உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா, உண்மையிலேயே ஹிந்துக்களுக்கு ஆபத்து, அதுவும் இஸ்லாமியர்களால் ஹிந்துக்கு ஆபத்துன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நீங்க சென்சஸ் எடுத்திருப்பீங்களே. ஏன் எடுக்கல? 2021 எடுக்க வேண்டியதை கொரோனாவை காரணம் காமிச்சு நிப்பாட்டி வச்சீங்க. எத்தனையோ வளர்ந்த நாடுகள், வளரக்கூடிய நாடுகள், நம்ம விட பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஆன்லைன்ல சென்சஸ் எடுத்தானுங்க. நீங்க தான் டிஜிட்டல் இந்தியான்னு பெருமை பேசுறீங்கல்ல, அப்ப நீங்க சென்சஸ் எடுத்திருக்கலாமே, ஏன் எடுக்கல?
இன்னமும் அதை ஏன் தவிர்த்துட்டு வரீங்க? இன்னமும் ஏன் காலம் தாழ்த்துறீங்க? ஏன்னா சென்சஸ் எடுத்தா உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மக்களை பயமுறுத்த முடியாதுல்ல. பாருங்க பாருங்க, காங்கிரஸ் எப்படி மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ல இறங்குறாங்க. இஸ்லாமியர்களை பத்தி தான் கவலைப்படுவாங்க. நாளைக்கு சென்சஸ் எடுத்து அவங்களோட பாப்புலேஷன் பிரகாரம் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தா யார்கிட்ட இருந்து பிடிக்க கொடுப்பாங்க? எஸ்சி எஸ்டி ஓபிசிட்ட இருந்து பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்கதான் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்கதான் வத நிறைய குழந்தைங்களை பெற்று போட்டு இங்க நாட்டுல அவங்களோட பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்றாங்க. வெளிநாடுகள்ல இருந்து சட்டவிரோதமா இங்க ஊடுருவி இங்க உங்களுடைய உரிமையை பறிச்சுக்கிறாங்க, உங்க வீடை பறிச்சுக்கிறாங்க, உங்க நெல் எடுத்துவாங்க, உங்க தாலி செயின் எடுத்துப்பாங்க, உங்க வீட்டுல எறும்பு மாடு இருந்தா கூட எடுத்துப்பாங்க அப்படின்ற பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க முடியாது இல்லையா? அதனாலதான் சென்சஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த டைமிங் ஆஃப் த ரிப்போர்ட்டை யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் இல்லாம இப்போ இந்த ரிப்போர்ட் வருது. லோக்சபா தேர்தல் நடந்துட்டு இருக்கு, 3 ரவுண்ட் முடிஞ்சிச்சு, 4வது ரவுண்ட் இன்னும் ஒரு வாரத்துல நடக்க பொழுது அப்போ இது வருது. அதுவும் இந்த தேர்தல்ல மிக முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் மோடியும் சரி பாஜகவும் சரி தொடர்ந்து ஓப்பனா இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தையும் வெறுப்பையும் கக்கிட்டு வராங்க, பயத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. இத கடந்து 2 ஃபேஸ் ஆஃப் த தேர்தல்ல பிரதமர் மோடி பண்ணும் பொழுதும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவர் சொல்றது எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு. மோடி எவ்வளவு பெரிய பொய்யர், எப்படி வாய திறந்தா வரிக்கு வரி பொய் சொல்றாரு அப்படிங்கறத இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அந்த மோடி பிம்பத்தை உடைச்சிட்டாங்க. அப்ப மோடி சொன்ன பொய்யெல்லாம் நியாயப்படுத்த ஏதாவது ஒரு விஷயம் வேணும்ல. பாஜகவுல இருந்து யாராவது திடீர்னு மேடையில ஏதாவது சொன்னா மக்கள் இனிமே நம்ப தயாரா இல்ல. அப்போ மோடி சொன்ன விஷயங்களை நியாயப்படுத்துறதுக்கும், பாருங்க இவ்வளவு நாள் மோடி சொன்னதெல்லாம் பொய் இல்ல, அது உண்மை அப்படிங்கிற அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் பிரதமருடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் மூலமா இப்படிப்பட்ட ஒரு அபத்தமான ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா உண்மையா நாம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 1950ல இருந்து 2024க்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 74 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்துக்களுடைய எண்ணிக்கையும் நாட்டுல அதிகமாயிருக்கு, இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையும் நாட்டுல அதிகமாயிருக்கு. அதுதான் உண்மை. 142 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 80% இந்துக்கள் இருக்கிறாங்க. இதை நாம சொல்லல, பிஜேபி தலைவர்களே மேலையில சொல்றாங்க. இது 80 vs 20. இந்துக்களோட சதவிகிதம் இன்னும் 80% மேலதான் இருக்கு. இஸ்லாமியர்களோட சதவீதம் அதே ப்ரொபோர்ஷனேட்டா 20%ல தான் இருக்கு. இந்த பர்சன்டேஜ் என்னைக்குமே மாற போறது கிடையாது. இன்னும் 1000 வருஷம் வந்தாலும் இந்த பர்சன்டேஜ் மாறாது. இந்த பர்சன்டேஜ் அவங்க 20ல இருந்து 80க்கு 80% கிராஸ் பண்ணி இதை இஸ்லாமிய நாடா மாத்துறது அப்படிங்கறது கனவுல கூட நடக்காத விஷயம். இந்தியாவுடைய நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், அதாவது குழந்தை பேறு காலத்தில் ஒரு பெண் எவ்வளவு குழந்தைகள் பெற்றுக்கொள்வாள் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபேமிலி பிளானிங் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. நாட்டுடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல்ல வைக்கணும் இல்லையா? அந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் 1950ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா கணிசமாக குறைஞ்சிருக்கு. அதுவும் இஸ்லாமியர்கள் கம்யூனிட்டியில டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் இன்னும் அதிகமா வேகமா குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்துக்களுடைய சமமா வந்துருச்சு. இந்துக்களோட ஃபர்டிலிட்டி ரேட் 1.8 தான், இஸ்லாமியர்களோடது கிட்டத்தட்ட 2.2. அதாவது ஒரு பெண் ஆவரேஜா 2 குழந்தை பெத்துப்பா. அவன் இந்துவா இருந்தாலும் சரி இஸ்லாமியரா இருந்தாலும் சரி. கிட்டத்தட்ட சமன் பண்ணிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பக்கம் பாப்புலேஷன் அதிகமாகி இன்னைக்கு சைனாவை கிராஸ் பண்ணி உலகத்திலேயே ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரியா இந்தியா இருக்குனாலும் ஃபர்டிலிட்டி ரேட்ல ரீப்ளேஸ்மெண்ட் லெவல நாம ரீச் பண்ணிட்டோம். 2.1 அப்படிங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் லெவல். நாம கிட்டத்தட்ட பல மாநிலங்கள்ல 2.1க்கு கீழேயே நாம வந்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது பாப்புலேஷன் இனிமேல் ஸ்டெபிலைஸ் தான் ஆகும், இனிமே வளராது, பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆகும். இத நாம சொல்லல, பாஜகவுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2019ல ரிலீஸ் பண்ண எக்கனாமிக் சர்வேலயே அவங்க அதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. பாப்புலேஷன் growth இனிமேல் ஸ்லோவா அடுத்த 20 வருஷத்துல டிக்ரீஸ் ஆகும். நாம சொல்லல, நாட்டுடைய நிதி அமைச்சர், பாஜகவுடைய ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க.
ஆனா அதே நிர்மலா சீதாராமன் 2024 இன்டரிம் பட்ஜெட் போடும்போது என்ன சொல்றாங்க? பாப்புலேஷன் மடமடன்னு வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியா வந்து சைனாவை கிராஸ் பண்ணிடுச்சு. அதனால பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது சீரியஸ் மெஷர்ஸ் எடுக்கணும். அதுக்காக நாங்க ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு சூசகமா பேசுறாங்க. அப்ப இந்த பேச்சை தொடர்ந்து இந்த ஹிந்துத்வா கேங் எப்பவுமே பண்ணிட்டு தான் இருக்கு. அப்பப்போ வந்து மோகன் பகாவத் மேடையில பேசுவாரு, ஜே.பி. நட்டா மேடையில பேசுவாரு. அந்த மாதிரி 2024 நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க. அது எப்படி 2019லயே இனி அடுத்த 10-20 வருஷத்துல பாப்புலேஷன் ஸ்லோவா குறையும்னு சொன்னவங்க 24ல மடமடன்னு ஏறுதுன்னு சொல்றாங்க. அப்ப எது உண்மை? திடீர்னு நடுவுல என்ன மாறிடுச்சு? இந்த கேள்வியை நம்ம கேட்கணுமா இல்லையா? ஆனா கோதி மீடியா பிஜேபி கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்காது. வெறும்னா ஒரு ரிப்போர்ட்ல ஹைலைட்டா ஒரு பாயிண்ட கொடுத்துட்டாங்கன்னா அந்த பாயிண்ட பிடிச்சுக்கிட்டு 2 நாளா டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்கள்னால் இந்துக்களுக்கு ஆபத்து, இஸ்லாம் பாப்புலேஷன் பாருங்க 14 மடங்கு வசந்துருச்சு, நம்மளுக்கு 7 மடங்கு குறைஞ்சிருச்சு. இப்படிதான் மிஸ்லீட் பண்ணி தேவையில்லாத ஒரு பீதியை இந்து மக்களிடையே உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. இத பாப்புலேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாவும் மறுத்திருக்கு. அவங்க இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த தகவல் எல்லாம் வந்து திரிக்கப்படுகிறது மீடியாவால். 2015 வரைக்கும் தானே சொன்னாங்க. ஆனா கடந்த 30 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா முஸ்லிம் growth ரேட் வந்து வெகுவாக குறைந்திருக்கிறது. இன்ஃபேக்ட் ஃபாஸ்டர் தென் ஹிந்துஸ். 1981-91 சென்சஸ் படி இஸ்லாமியர்களோட growth ரேட் வந்து 32.9% இருந்தது. ஆனா 2001-2011 அந்த சென்சஸ் டைம்ல பாத்தீங்கன்னா 24.6% தான் இருந்தது. கிட்டத்தட்ட 8 புள்ளிகள் குறைஞ்சிருச்சு, 8%. அதே காலகட்டத்துல இந்துக்களுடைய growth ரேட்டும் பாத்தீங்கன்னா 6% குறைஞ்சிருக்கு. அப்போ ட்ரெண்ட் வந்து எல்லாருக்குமே ஒண்ணுதான். பர்சன்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும், அவ்வளவுதான். ஆனா அதை வச்சு எப்படி ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை கட்டமைக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனையை ஒரு அரசாங்கம் எப்பவுமே சயின்டிபிக்கா அணுகணும். அதுக்குதான் அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லியிருக்கிறாங்க, சயின்டிபிக் டெம்பரை நாம டெவலப் பண்ணிக்கணும்னு. எந்த ஒரு பிரச்சனையும் சயின்டிபிக்கா நாம அணுகணும்னா அது என்ன பிரச்சனை, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம யோசனை பண்ண முடியும். ஆனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத மத சார்புல மதம் அப்படிங்கிற கண்ணாடியை மாட்டிக்கிட்டு நாம பார்த்தோம்னா அது தேவையில்லாத பயத்தையும் பீதியும் உண்டாக்கதான் தோணும். அதுலதான் இவங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கறதுனால பாஜக அந்த விஷயத்தை தான் செய்யும். ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத பாஜக என்னைக்குமே ஏத்துக்கிட்டது இல்ல. ஆனா இந்த பாப்புலேஷன் growthல ஒரு பிரச்சனை இருக்கு, அதை சயின்டிபிக்கா நாம அணுகணும். அதை பத்தி இந்த பாஜகவோ கோடி மீடியாவோ என்னைக்குமே பேச மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாம அதை பேச வேண்டிய தேவை இருக்கு. இவங்க பிரச்சனையை மத ரீதியாக அணுகிறதுனாலதான் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பில்லுன்னு ஒண்ணு கொண்டு வருவோம். 2 குழந்தைக்கு மேல எவனாவது பொத்திக்கிட்டான்னா அவன் மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்களுக்கு சோசியல் பெனிஃபிட்ஸ், எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரத்து செய்யப்படும். அரசாங்க வேலைகள் கொடுக்க மாட்டோம். எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண முடியாது. இப்படி எல்லாம் குறிப்பா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை மட்டும் டார்கெட் பண்ணி இவனுங்க வந்து லாஸ் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்தியாவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% இளைஞர்கள். டெமோகிராபிக் டிவிடெண்ட் தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா காணொலியிலையும். நம்மளுடைய ஃபியூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இளைஞர்கள். உலக அளவுல 5 இந்தியர்கள்னு எடுத்தீங்கன்னா அதுல ஒருத்தன் இந்தியால இருக்கலாம். அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய பாப்புலேஷன் இந்தியாவுல அதிகமா இருக்கு. அப்போ நியாயமாக ஒரு அரசாங்கம் மக்களை பத்தி கவலைப்படுற ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும்? முதல்ல சென்சஸ் எடுக்கணும். அதை இவங்க செய்யல. இந்த இளைஞர்களுக்கான கல்வி, உயர்கல்வி இதை உறுதி செய்யணும். அதையும் இவங்க பண்ணல. இந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும். அதையும் இவங்க பண்ணல. இந்த இளைஞர்களுக்கான ஆரோக்கியம், சுகாதாரம் இதெல்லாம் வந்து உறுதி பண்ணணும். கட்டமைப்பை மேம்படுத்தணும். அதுவும் இவங்க செய்யல. இன்னைக்கு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லுது 83% இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? 50% மேல இருக்கிறவங்க they are unemployable. அவங்களுக்கு அந்த தகுதியே இல்ல. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல இந்த அரசாங்கம் கடந்த 10 வருஷமா இளைஞர்களுடைய கல்வியும் சொதப்பிடுச்சு, அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் சொதப்பிடுச்சு, அவங்களுக்கான ஆரோக்கியத்தையும் சொதப்பிடுச்சு. கோவிட்ல தான் நம்ம பார்த்தோமே எப்படி போயிட்டு இருந்தது. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா?
2060 வாக்குல இந்த பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆகி பாப்புலேஷன் growth அப்படிங்கிறது நின்னு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வயசாக ஆரம்பிக்கும். அப்ப அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மோடி சொல்றாரு இல்லையா, விக்சித் பாரத் விக்சித் பாரத்னு, அதை பத்தி என்னைக்குமே இவங்க யோசிச்சது இல்ல. ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் சைனா, ஜப்பான் மாதிரி வயசானவங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கான பாலிசிஸ பத்தி இன்னைக்கே அரசாங்கம் யோசிக்கணும். அந்த தொலைநோக்கு பார்வை இந்த அரசாங்கத்துக்கு இல்ல. அத பத்தி இந்த அரசாங்கம் கவலைப்பட்டதாகவும் தெரியல. நம்ம தான் பாக்குறோமே சீனியர் சிட்டிசன்ஸ் எப்படி எல்லாம் ட்ரீட் பண்றாங்கன்னு. அவங்களுக்கு இருந்த டிராவல் கன்செஷனை கட் பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் வரி, ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு பாவம் பென்ஷன் வாங்குறவங்க கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச காசையும் புடுங்கிக்கிற அரசாங்கம் தானே இது. அப்ப நியாயமாக ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள அரசாங்கம் என்ன பண்ணணும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தினாதான் நாளைக்கு அவங்க வயசாகும் பொழுது அவங்க நம்ம நாட்டுக்கு ஒரு பாரமா இருக்க மாட்டாங்க. இல்லைன்னா ரகுராம் ராஜன் சொன்ன மாதிரி we will grow old before we grow rich அப்படின்னாரு. வாழ்க்கையில செட்டில் ஆயிடுறதுக்குள்ள அவனுக்கு வயசாயிடும். அதுக்கப்புறம் நாட்டுக்கு பாரமா இருப்பாங்க. அப்ப அந்த பாரத்தை தாங்கக்கூடிய பக்குவம் இந்த நாட்டுக்கு இருக்காது. இதைத்தான் தொடர்ந்து காங்கிரஸ் மேனிபெஸ்டோல சொல்றாங்க. ராகுல் காந்தி மேடைக்கு மேடை பேசுறாரு. வேலை வாய்ப்பை உறுதி செய்வோம், பெண்களுடைய கல்வியை மேம்படுத்துவோம். பெண்களுடைய கல்வியை மேம்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்டிலிட்டி ரேட் குறையும், பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஆனா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பாஜக என்னைக்குமே மேடையில பேசாது. ஏதாவது ஒரு 4 நம்பர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, பாருங்க இந்துக்களே இஸ்லாமியர்களால உங்களுக்கு ஆபத்து, ஐயோ உங்க இடத்தெல்லாம் புடுங்கிக்க போறாங்க, ஐயோ உங்க சொத்தை புடுங்கிக்குவாங்க, ஐயோ உங்க தாலி செயினை புடுங்கிக்குவாங்க. இப்படி தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கக்கூடிய, மக்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத ஒரு அரசாங்கம் தேவையா? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இறுதியா ஒரு தடவையும் சொல்லிடுறேன், இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் இஸ்லாமியர்களால் ஹிந்துக்கு ஆபத்து அப்படிங்கிறது பொய். அது இந்த ஜென்மத்துல நடக்காது.